நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். வார விடுமுறை மற்றும் கிருத்திகை தினத்தையொட்டி திருத்தணி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில் வழங்க நாம் கேட்கலாம். செந்தில், அங்கு பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, தற்போதைய நிலை என்னவாக இருக்குங்க? வணக்கம். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் இன்று வார விடுமுறை மற்றும் கிருத்திகை தினம் என்பதால் அதிகாலை மூலவருக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசனை நிறைந்த திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாட வீதியை சுற்றி சுமார் 100 ரூபாய் மற்றும் பொது தரிசன வழியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா அரோகரா என பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம் வழிபட்டு செல்கின்றனர். தடையின்றி சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மலைக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் டிஎஸ்பி கந்தன் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.